ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆர்டிஃபேக்ட் டிவோரிங் பிளேயர் அப்படிங்கிற மானோட 7வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 6 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ காப்ளின் மான்ஸ்டரை கொண்டு டி டயர்ல இருக்க இட்ஸ் மை லக்கி டே அப்படிங்கிற ஒரு டைட்டில் எடுத்திருப்பான். அப்புறமேட்டுக்கு 3 கான்சலேஷன் நம்ம ஹீரோ கிட்ட கான்ட்ராக்ட் போடுறதுக்காக வந்திருக்கோம். நம்ம ஹீரோவும் நான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக தான் இந்த கான்சலேஷனை தேர்ந்தெடுக்கணும், அப்புறம் இப்ப தேர்ந்தெடுத்துறேன் அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ எந்த கான்சலேஷனை சூஸ் பண்ணானா காடஸ் ஆஃப் லக் தான். அப்போ அந்த காடஸும் என்னது அதுக்குள்ள சூஸ் பண்ணிட்டானா அப்படின்னு பாக்குது. அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்து பிளேயர் எப்ப சாகுறாங்களோ அவங்களோட கான்ட்ராக்ட் போட்ட கான்சலேஷன் அடுத்த 30 வருஷம் கழிச்சு தான் இன்னொரு பிளேயர் கூட கான்ட்ராக்ட் போட முடியும். அப்புறம் சியோன் ஜூஷின் காடஸ் ஆஃப் லக்கு கூட கான்ட்ராக்ட் போட்டதே சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ காடஸ் ஆஃப் லக்கு 15வது ஒரு பிளேயர் கூட கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அப்புறம் சியோன் ஜோஷின் உங்களோட ஃபியூச்சர் சக்சஸுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்புறம் அது மட்டும் இல்லாம உங்க மேல இன்னும் 2-3 கான்சலேஷன் ரொம்பவே கடுப்புல இருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு ஏன்டாடி எல்லாம் என்னதான் பார்த்துட்டு இருப்பீங்களா, உங்களுக்குன்னு வேலை வெட்டிக்காதா, சரி ரைட்டு இவனுங்களை சொல்லியும் ஒன்றும் மாற போறதில்ல அப்படின்ட்டு காடஸ் ஆஃப் லக் நான் உங்க கூட ஒர்க் பண்றத பிளஷரா ஃபீல் பண்றேன் அப்படின்னு கை கொடுக்குறான். அப்போ காடஸ் ஆஃப் லக்கும் நம்ம ஹீரோக்கு கை கொடுக்குறாங்க. அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்து காடஸ் ஆஃப் லக்கும் உங்க கூட ஒர்க் பண்றது நினைச்சு பிளஷரா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்புறம் நம்ம ஹீரோவும் இப்ப முதல்ல புதுசா என்ன டைட்டில் வந்திருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறான். இதுல ஃபர்ஸ்ட் என்ன ஸ்கில் கிடைக்குதுன்னா, நம்ம ஹீரோ எந்த ஃபார்ம் ஆஃப் அட்டாக் பண்ணாலும் அதோட கிரிட்டிக்கல் ரேட் 100% இருக்கும். அப்புறம் 2வது ஸ்கில் என்னன்னா, நம்ம ஹீரோ அவனோட ஆர்டிஃபேக்ட்ல மானாவை சிங் பண்ணி கேப் ஆஃப் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போவான்ல, அப்போ உனக்கு கிடைக்கிற ஸ்கில்லோட ரேட்டு கண்டிப்பா 100% இருக்கும். இது வந்து யூனிக் டயர் ஆர்டிஃபேக்ட், அப்படி இல்லைனா அதுக்கு மேல இருக்க ஆர்டிஃபேக்ட்ல ஒர்க் ஆகும். அப்புறம் 3வது ஸ்கில் என்னன்னா, நம்ம ஹீரோ மினி பாஸ் அப்படி இல்லைனா ஃபைனல் பாஸை கொல்லும் போது ஆர்டிஃபேக்ட் டிராப் ஆகிற பர்சன்டேஜ் வந்து 100, மேபி ஒரு சில டைம் லோ டயர் ஆர்டிஃபேக்ட் கிடைக்கலாம், மீதி எல்லா டைமே மிட் டயர் அப்படி இல்லைனா ஹை டயர் ஆர்டிஃபேக்ட் தான் கிடைக்கும். நம்ம ஹீரோவும் வாயை பொளந்துட்டு என்னடா ஸ்கில் இது, கொடுத்து வச்சிருக்க ஒவ்வொரு ஸ்கில்லும் ஓபியான ஸ்கில், ஏமா காடஸே உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்போ அந்த காடஸ் ஆஃப் லக்கும் எப்படி என்ன சூஸ் பண்ணது வீணா போல பாத்தியா அப்படிங்கிறாங்க. அப்புறம் 4வது ஸ்கில் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒவ்வொரு டைம் லெவலப் ஆகும் போதும் அவனோட லக்ல 2 பாயிண்ட் ஆட் ஆகும். நம்ம ஹீரோவும் கதறி அழுதுகிட்டு எனது 100% கிரிட் ரேட்டு அப்புறம் கேரண்டியட் ஆர்டிஃபேக்ட் டிராப்பா, ஏமா காடஸே இவ்வளவு நாளா எங்க இருந்த, என்னோட ப்ரீவியஸ் லைஃப்ல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுறோம் தெரியுமா, உனக்கு எவ்வளவுதான் நன்றி சொன்னாலும் அது போதாதே அப்படின்னு கதறி எழுதிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம காடஸ் ஆஃப் லக்கும் டே இன்னும் 2 கான்சலேஷன் இருக்கு, அது என்னென்ன ஆஃபர் கொடுக்கும் அப்படின்னு நீ தெரிஞ்சுக்க விரும்புறியா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அட ஆமால அதை வேற மறந்துட்டேன், நீங்க 2 பேரும் இப்ப கிளம்பலாம், நான் காடஸ் மேலதான் ஃபுல் ஃபோக்கஸா இருக்கேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த 2 கான்சலேஷனும் என்னடா சொன்ன அப்படின்னு ஷாக் ஆகிட்டு அந்த காஸ்மிக் வாண்டர் அப்படிங்கிற கான்சலேஷனும் மவனை இன்னொரு டைம் நான் மட்டும் முன்னாடி வந்தேன் உனக்கு கண்டிப்பா ஒரு லெசனை கத்து கொடுப்பேன் அப்படின்ட்டு போறான். அப்புறம் அந்த கிளீனர் ஆஃப் ஃபாலன் டைமென்ஷனும் டே நான் இன்னொரு டைம் முன்னாடி வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கா, அப்படி ஒருவேளை நான் முன்னாடி வந்தனாலும் எனக்கு நீ மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க மறந்துடாத, இல்லனா உன் உயிர் உடம்புல இருக்காது அப்படின்னு மிரட்டிட்டு போகுது. அப்புறம் நம்ம காடஸ் ஆஃப் லக்கும் செல்லக்குட்டி உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நீ அவனுங்க 2 பேத்தையும் வெறுப்பேத்தனது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நான் ஹாப்பிப்பா அப்படிங்குது. அப்ப நம்ம ஹீரோவும் இப்போ காடஸ் ஆஃப் லக்கு கொடுத்த போனஸ் ரிவார்டே போதும், இதை நான் ஃபுல்லா யூஸ் பண்ண கத்துக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னா எனக்கு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறான். அப்புறம் டஞ்சன் 101ஓட ஃபைனல் பாஸ் சேம்பரை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் அந்த ஃபைனல் பாஸுக்கும் வெறித்தனமான ஃபைட்டு போயிட்டு இருக்குது. அப்ப நம்ம காடஸ்லாம் இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் டேய் நீ தான் ஃபைனல் பாஸா, நான் உன்னோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா யாரையாவது எதிர்பார்த்தனே, நீ என்ன இவ்வளவு வீக்காகிற, சரி கொஞ்ச நேரம் உன் கூட விளையாடுறேன் அப்படின்னு அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஃபைனல் பாஸ் வந்து காப்ளின் லார்டு, அதுவும் என்னையாடா வீக்னு சொன்னா அப்படின்னு நம்ம ஹீரோ அடிச்சு பின்னாடி தள்ளி விட்டு அவனை இன்னைக்கு உன் கதை முடிஞ்சு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் என்னதுடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்து காப்ளின் லார்டோட இன்டிமேட்டேஷன் ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஃபைனலா இன்டிமேட்டேஷனை யூஸ் பண்ணிட்டியா, இது ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை, ஆனால் என்னோட ஸ்டன் ஸ்கில் இருக்கு அதை கொஞ்சம் பாரு அப்படிங்கிறான். அந்த காப்ளின் லார்டோட ஃபேஸும் படு பயங்கரமா இருக்கு. நம்ம ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு இந்த இன்டிமேட்டேஷன் இது நான் ஃபைட் பண்ற என்னோட வில் பவரை ஃபுல்லா லூஸ் பண்ணுது, அப்ப இப்பதான் யூஸ் பண்ணணுமா, ரெக்கவரி அப்படிங்கிறான். அந்த காப்ளின் லார்டும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு எங்கடா போனோம் அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் அதுல இருந்து தப்பிச்சுட்டு என்னதான் இது ஒரு பயங்கரமான ஸ்கில்லா இருந்தாலும் இதுக்கும் லிமிடேஷன் இருக்கு, வீணா போன
காப்ளினே உன்னோட கதை முடிஞ்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட ரெக்கவரி ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிருச்சு. நம்ம ஹீரோவும் இப்ப என்னோட லக்கை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். இந்த ரெக்கவரி ஸ்கில்லுனால இன்டிமெண்டேஷன் அப்படிங்கிற அந்த ஃபியர் இன்ஸ்டின்ட் நல்லிஃபை ஆயிரும் அப்படின்ட்டு அதை அட்டாக் பண்ண போறான். அந்த காப்ளினும் யாரா இவன் எங்கந்திரா புடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு கதறிக்கிட்டு மறுபடியும் அதோட இன்டிமெண்டேஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணுது. அது நம்ம ஹீரோ மேல ஒர்க் ஆகல. நம்ம ஹீரோவும் அதை வெட்டிட்டு வந்துட்டு இனிமேலும் இந்த இன்டிமெண்டேஷன் என் மேல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறான். அந்த காப்ளினும் என்னால ஏன்டா நவர முடியல அப்படின்னு ஷாக் ஆகுது. பார்த்தா நம்ம ஹீரோவோட ஸ்டன் ஸ்கில் 2.2 செகண்ட் ஆக்டிவேட் ஆயிருச்சு. நம்ம ஹீரோவும் என்னது 2 செகண்டா நாட் பேட் அப்படின்ட்டு அந்த காப்ளினை சர மாதிரியே வெட்டுறான். இப்போ மறுபடியும் டிலே ஸ்கில் ஸ்டன் ஸ்கில் மேல அப்ளை ஆகி அந்த காப்ளின் 2.2 செகண்ட் ஸ்டன் ஆயிருச்சு. அந்த காப்ளினும் ரத்தத்தை கக்கிக்கிட்டு என்ன உற்றுடா அப்படின்னு கதறுது. நம்ம ஹீரோவும் இரு நான் உன்னை வச்சுதான் பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு மறுபடியும் அதை போய் அட்டாக் பண்றான். இப்போ மறுபடியும் டிலே ஸ்கில் ஸ்டன் ஸ்கில் மேல அப்ளை ஆகி 2.2 செகண்ட் ஸ்டன் ஆயிருச்சு. நம்ம ஹீரோவும் சூப்பரா 2 டைம் ஸ்டன் ஆயிருச்சா, இதுவே லாஸ்டா இருக்கட்டும் அப்படின்ட்டு அந்த காப்ளினோட மூஞ்சி கிட்ட போறான். அதுவும் நம்ம ஹீரோ பார்த்த பயத்திலேயே யாரா இந்த பீஸ்ட் அப்படின்னு கதறுது. நம்ம ஹீரோவும் அதோட கதையை முடிச்சிட்டான். அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க இந்த காப்ளின் ஸ்வாம்ப் டஞ்சனை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்புறம் நம்ம ஹீரோவும் லெவலப் ஆகிறான். இப்போ மறுபடியும் டி டயர்ல இருக்க டோன்ட் டச் மீ அப்படிங்கிற ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோவும் கதறி அழுதுகிட்டு ஒரு வழியே இது முடிஞ்சே அப்படிங்கிறான். இப்போ கிடைச்ச டைட்டிலோட எஃபெக்ட் என்னன்னா 30 பாயிண்ட் லக்கு, அப்புறம் 10 பாயிண்ட் ஈவியேஷன். அப்புறம் இதோட அடிஷனல் எஃபெக்ட் என்னன்னா டெம்பரரியா நம்ம ஹீரோ கிட்ட இருக்க ஏதோ ஒரு ஸ்கில்லோட பவரை இன்க்ரீஸ் பண்ணும். அந்த பவர் அப் பண்றதுலயும் ஒரு சில கண்டிஷன் இருக்கு. நம்ம ஹீரோவும் முடியலடா டே, ஒரே நாள்ல இந்த மொத்த டஞ்சனையும் கிளியர் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி என்னோட பாடியை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது, முதல்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கண்டா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஏமா காடஸே வளவல்னு பேசுறத விட்டுட்டு நான் கொஞ்சமாவது ஸ்கில்ஃபுல்லா இருக்கனா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறான். அப்போ அந்த காடஸும் ஆமா நீ ஸ்கில்ஃபுல்லா தான் இருக்க, நீ என்னதான் ஸ்கில்ஃபுல்லா இருந்தாலும் அங்க என்னோட லக்கம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் சரி ஓகே ஏமா காடஸே நீ எனக்கு நிறைய சஜஷன் கொடுத்துருக்க, அதனால நான் லக்கில் கொஞ்சம் பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படிங்கிறான். அப்போ அந்த காடஸும் அப்படியாப்பா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, சரி இருந்துட்டு போகுது, உன் மனசையா கஷ்டப்படுத்தணும் பண்ணிட்டு போ அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் அடடா நான் இதை கவனிக்கலையே, லக்கு ஏற்கனவே 100 வந்துருச்சு அப்படிங்கிறான். அப்போ அந்த காடஸும் என்னடா என்னை வச்சு விளையாடுறியா அப்படின்னு டென்ஷன் ஆகுது. நம்ம ஹீரோவும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஈவியேஷன் ஸ்கில் மூலியமா நான் ஒரு அட்டாக்ல இருந்து டாஜ் பண்ற ரிஃப்ளெக்ஷன் ஸ்பீட் அஃபெக்ட் ஆகுது. அப்புறம் இந்த லக்குனால எனக்கு டிராப் ஆகிற ஆர்டிஃபேக்ட் அதோட ரேட்டு ஹையா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் இது என்னதுன்னு பாக்குறான். அங்க பார்த்தா ஒரு ஷீல்டு இருக்கு. இந்த ஷீல்டோட பேரு குட்னிஷ் ஷீல்ட். இது ஒரு சில்வர் டயர் ஆர்டிஃபேக்ட். இதோட ஸ்பெஷல் எஃபெக்ட் என்னன்னா சாக்ரிஃபைஸ். அப்புறம் நார்மல் எஃபெக்ட் 20% டிஃபென்ஸ். அப்புறம் இந்த ஷீல்டை நம்ம வச்சிருக்கிறதுனால நம்மளோட எம்பி கன்சியூம் பண்ணி இந்த ஷீல்டு தாங்கக்கூடிய டேமேஜை விட அதிகமா தாங்க முடியும். அப்ப நம்ம ஹீரோவும் செயின்டஸ் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ், ஏன்னா உன்னோட போனஸ் ஸ்கில்லுனால தான் நான் ஒவ்வொரு ஃபைனல் பாஸை தோக்கடிக்கும் போதும் எனக்கு கேரண்டியட் ஆர்டிஃபேக்ட் டிராப் ஆகும். அப்புறம் நான் நினைக்கிறது கரெக்டா இருந்துச்சுன்னா என்னோட லக்கோட பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ஆர்டிஃபேக்டோட டயரும் அதிகமா தான் இருக்கும். சரி இந்த ஷீல்டுல இருந்து எனக்கு என்ன ஸ்கில் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவனோட மானாவை சிங்க் பண்ணிட்டு ஏப்பா லேட் ப்ளூமிங் சோலார் உன்னோட இந்த காடஸ் ரொம்பவே பரவாயில்லாம் அப்படிங்கிறான். அப்போ அந்த காடஸும் செல்லக்குட்டி என்னை புகழாத, எனக்கு ஒரே வெக்கமா வருது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு இருக்கு. இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.